உறவுகளுக்கு வணக்கம். நாம தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் அந்த நிர்வாகிகள் மேல ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே இருக்கோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்களுக்கு வருகிற கூட்டம் தானா வர கூட்டன்றதையும் தாண்டி கூட்டத்தை வரவழைக்கிறாங்க, கூட்டிட்டு வராங்க. மற்ற அரசியல் கட்சிகள் எப்படி அவங்களோட கூட்டத்துக்கு ஆட்களை திரட்டி கூட்டிட்டு வராங்களோ அந்த மாதிரிதான் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஆட்களை கூட்டிட்டு வராங்க அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். அதுதான் இப்பவும் நடந்திருக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலியிலும். இது ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற இடங்கள்ல உயிர் பலிகள் நடந்தது, அத ஈஸியா கடந்து போக முடியலன்றதுனால அந்த குற்றச்சாட்டுகளை நாம முன்வைக்க விரும்பல. ஆனா தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலும் நடந்த சம்பவத்துக்கு ஆதாரபூர்வமாக நமக்கு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களோ இல்ல அவங்க நிர்வாகிகளோ இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது புரியல. நீங்களும் சாதாரண ஒரு அரசியல் கட்சி மாதிரிதான் இப்ப நடந்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம்ன்றது பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு அப்டேட் வெர்ஷன், ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு வெர்ஷன் தான் தமிழக வெற்றி கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கைக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் எந்த ஒரு வேறுபாடுமே இருந்ததில்லை, இருக்காது. அதை நீங்க அவங்களோட நடவடிக்கைகளை பார்த்தாலே தெரியும். சரி, திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் ஏன் இந்த சம்பவத்தை ஆதாரபூர்வமா மக்களுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க 2 இடத்துல சாலை விபத்துகள் நடந்தது. ஒண்ணு தூத்துக்குடி பைபாஸ்லயும் திருநெல்வேலிக்குள்ள ஊருக்குள்ள வரும்போது சுமார் ஒரு 23 பேர்கிட்ட காயமடைஞ்சிருக்காங்க. ஒருத்தரை கூட நேர்ல போய் விஜய் அவர்களோ விஜய் நிர்வாகிகளோ சந்திக்கல, அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு குற்றச்சாட்டு. 2வது, விஜய் அவர்களை பார்ப்பதற்காக அந்த வெயில்ல கால் கெடுக்க பொதுமக்கள் நிக்கிறாங்க. நீங்க ஏன் இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த நிர்வாகி கிட்ட பார்த்து பேசிட்டு என்னை பின்தொடர்ந்து வராதிங்க, இதோட நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். ஆனா நீங்க அதை ஏன் தொடர்ந்து பண்ண மாட்டேன்றீங்க, பண்ணல அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு. நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா, என்னை பார்க்க இவ்வளவு கூட்டம் வருது, ஐயா மன்னிக்கணும், உங்களை பார்க்க கூட்டம் கூட்டிட்டு தான் வராங்க. திரு விஜய் அவர்கள் இப்பயாவது கண்ணை முழிச்சு பார்க்கணும் தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நடக்க இருந்த தேர்தல் பிரச்சாரத்தையே நீங்க ரத்து பண்ணிட்டீங்க. கேட்டா அசாம், புதுச்சேரி, கேரளால தேர்தல் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பண்ற பிரச்சாரத்துக்கும் அங்க தேர்தல் நடக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்களுக்கு அது புரியல. ஐயா, நீங்க பிரச்சாரம் தானே பண்ண போறீங்க. இந்த வயசுல திரும்ப திரும்ப ஒரு முன்வைக்கிறோம், இந்த வயசுல தன்னோட ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்னோட வாக்க நான் நிரூபிக்கணும், ஒரு மாற்றத்தை அரசியல்ல கொண்டு வரணும்னு இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காரு சீமான் அவர்கள். அவங்க எல்லாம் பிரச்சாரம் செய்யறாங்க. தன்னோட கூட்டணி கட்சிகள் எப்படியாவது ஜெயிக்கணும்னு அன்புமணி ராமதாஸோ, டிடிவி தினகரனோ, நயினார் நாகேந்திரனோ, அண்ணாமலையோ, திருமாவளவன் அவர்களோ, வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களோ, சண்முகம் அவர்களோ, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ தொடர்ந்து பிரச்சாரம் எல்லாருமே எல்லா செயலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உங்களால மட்டும் அது ஏன் முடியல அப்படின்னா, உங்களுக்கு பேசவும் வராது, அரசியல் செய்யவும் வராது. ஏதோ அரசியலுக்கு வரணும்னு வந்துட்டீங்க, பொதுமக்களை இப்ப வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா உங்க கட்சி நிர்வாகிகள் எப்படி உங்களோட கூட்டத்துக்கு ஆட்களை கூட்டிட்டு வராங்க அப்படின்றத இந்த வீடியோவை பாருங்க, தொடர்ந்து பேசுவோம்.
வீடியோவை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எப்படி மக்களை சாரசாரியா பேருந்துகள்ல அவங்க கட்சி நிர்வாகிகள் கூட்டிட்டு வராங்கன்றத பார்த்திருப்பீங்க. தப்புலாம் நாங்க சொல்லல, கூட்டிட்டு வரலாம். ஒரு கட்சி நிர்வாகிகள் அவங்களோட நடத்த போற கூட்டத்துக்கு தன் தலைவருக்கான ஆட்கள் நிறைய வராங்க அப்படின்னு காட்டுறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்க தாராளமா காட்டலாம். ஆனா நீங்க அவங்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் செஞ்சு கொடுக்கறது இல்லை அப்படின்றதுதான் இங்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு. தண்ணியா இருக்கட்டும், அவங்களுக்கு அடிப்படை கழிப்பறை வசதிகளா இருக்கட்டும். ஏன்னா உங்க கட்சி தலைவர் எப்ப வந்து பேசுவாருன்னு அவருக்கே தெரியாது. அரசியல் கட்சி தலைவரும் ஒரு மாவட்டத்துல பேச போறாங்க, பரப்புரை செய்ய போறாங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துல அன்று இரவோ இல்ல மறுநாள் காலையிலயோ அந்த மாவட்டத்துக்கு போய் அந்த மாவட்டத்துல இருக்கிற கட்சி நிர்வாகிகளை சந்திச்சு என்ன நடந்தது, ஏது பிரச்சனை, அங்க நாம என்ன பேச போறோம் அப்படின்றத ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு நிர்வாகியும் சந்திச்சு பேசினதா ஆதாரம் கிடையாது. திரும்பவும் நான் சொல்றேன், இது சினிமா இல்ல, இது அரசியல், தமிழக அரசியல். இங்க 75 வருஷமா தனிப்பட்ட நபர்களை அநாகரிகமா தாக்குதல் நடத்தி அரசியலே பண்ணிட்டு இருக்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 54 வருஷமா அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கிற மக்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் போராடிட்டு இருக்கிற ஒரு இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது ரெண்டுத்துக்கும் நான் தான் மாற்று அரசியல்ல ஒரு மாற்றத்தை முன்னெடுத்துட்டு இருக்காரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி. இவங்க எல்லாரையும் குழப்பி விடுற மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட அரசியல் சரியில்லை. இப்பவும் நான் சொல்றேன், நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு அப்டேட் வெர்ஷன் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எல்லாரும் வித்தியாசம் கிடையாது. உங்களுக்கு அளிக்கிற ஒவ்வொரு வாக்கும் ஏதோ ஒரு விதத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வரும். உங்களை நம்பி வர அத்தனை இளைஞர்களையும் நீங்க ஏதோ ஒரு வழியில அவங்கள சீரழிக்கிறீங்க, அவங்கள அரசியல் படுத்தாம உங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்துறீங்க அப்படின்றது நான் வைக்கிற குற்றச்சாட்டு. இதுதான் உண்மை. அதை நீங்க காலப்போக்குல புரிஞ்சுப்பீங்க அப்படின்றத நாங்க நம்புறோம். இது அரசியல், தமிழக அரசியல். தயவு செய்து உங்களோட சினிமாவை இதுல கொண்டு வராதீங்க.